Welcome to GK Facts Tamil. Question number 1. In 1360 AD, Pandya kings named to one area as Kulasekara Chaturvedi Mangalam. In 1439 AD, what was that area named? கிபி 1360 பாண்டிய மன்னர்கள் ஒரு பகுதிக்கு குலசேகர சதுர்வேதி மங்கலம் என்று பெயரிட்டனர். கிபி 1439 அந்த பகுதியின் பெயர் என்ன? ஏ விஜயநகரம், பி மகதை மண்டலம், சி புதுநகரம், டி தென் மண்டலம். ஆன்சர் பி மகதை மண்டலம். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியை அடுத்த கச்சராயபாளையம், மோகூர், வண்ணஞ்சூர், மாத்தூர், வடக்கனேந்தல் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களை பாண்டிய மன்னர்கள் கிபி 1360 குலசேகர சதுர்வேதி மங்கலம்னு பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. இவ்வூரை சேர்ந்த 53 பட்டர்களுக்கு நிலம் தானமாக கொடுக்கப்பட்ட செய்தியும், ஊர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட நெய் குறித்தும், மோகூர்ல பௌத்த பள்ளி இருந்தது குறித்தும் கச்சராயபாளையம் மலை கோயில் கல்வெட்டுல தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. கோட்டை மதில்கள், வணிக பெருவழி சாலைகள், யானைகள், குதிரைகள் கட்டும் இடமா மோகூருங்கிற ஊர் இருந்திருக்குது. இந்த மோகூர் இப்போ சிறு கிராமமா இருக்குது. மோகூர் செல்லும் வழியில குதிரை சந்தல்ங்கிற கிராமம் இருக்கு. குதிரைகள் விற்கும் சந்தை தான் காலப்போக்குல குதிரை சந்தலா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதி விஜயநகர பன்னர்களின் கீழ் கிபி 1439 ஆண்டுகள்ல வந்த போது இந்த பகுதி மகதை மண்டலம்னு அழைக்கப்பட்டிருக்கு. Question number 2. What is the botanical name of the plant called poison ivy? நஞ்சுக்கொடி poison ivy என்று அழைக்கப்படும் தாவரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? ஏ Solanum tuberosum, B Allium cepa, C Doxycodendron radicans, D Pyrus mollis. Answer C Doxycodendron radicans. பாய்சன் ஐவி அப்படின்னு அழைக்கப்படுற படர்கொடி தாவரமானது கிழக்கு வட அமெரிக்கா மற்றும் தெற்கு கனடாவின் பெரும் பகுதியை பூர்வீகமாக கொண்டிருக்குது. இந்த தாவரம் உண்டாக்கும் எண்ணெய் நம்மளுடைய தோல்ல பட்டா கடுமையான வீக்கமும் கொப்பளமும் அரிப்பும் ஏற்படும். பல வருடங்கள் கழித்து இந்த பாய்சன் ஐவி தாவரம் பட்ட ஆடைகளை நாம உடுத்தினாலும் அதனுடைய பாதிப்பு இருக்கும்னு சொல்றாங்க. Question number 3. What prize did the Tamil Nadu vehicle get in the parade of decorated vehicles on the 26th Republic Day in Delhi? டெல்லியில் கடந்த 26ஆம் தேதி குடியரசு தின விழாவில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் தமிழக ஊர்திக்கு எந்த பரிசு கிடைத்தது? ஏ 3ஆம் பரிசு, பி 1ஆம் பரிசு, சி 2ஆம் பரிசு, டி பரிசு கிடைக்கவில்லை. ஆன்சர் ஏ 3ஆம் பரிசு. டெல்லியில கடந்த ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழாவில் மாநிலங்களின் பண்பாட்டை குறிக்கிற வகையில அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நடந்தது. இதுல 16 மாநிலங்களைச் சேர்ந்த அலங்கார ஊர்திகள் பங்கேற்றுச்சு. இவற்றில தமிழ்நாடு சார்பில் இடம் பிடித்த பழம் தமிழகத்தின் குடவோலை முறை மக்களாட்சியின் தாய் என்ற கருப்பொருள் அடிப்படையிலான அலங்கார ஊர்தியானது 3ஆம் பரிசை தட்டி சென்றது. Question number 4. Who invented the first piano and from which country? பியானோவை முதலில் உருவாக்கியவர் யார்? எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஏ மார்க் டென், யுகோஸ்லோவாக்கியா, பி டேனியல் லிட்டில், மொராக்கோ, சி பார்த்தலோமியோ கிறிஸ்டோபோரி, இத்தாலி, டி ஜான் ஸ்டீவன்சன், அமெரிக்கா. ஆன்சர் சி பார்த்தலோமியோ கிறிஸ்டோபோரி, இத்தாலி. 19ஆம் நூற்றாண்டு வரை பியானோ பணக்காரர்களின் இசைக்கருவியாகவே கருதப்பட்டுச்சு. 1820களில் பாரிஸ் நகர்ல பியானோ தொடர்பான பல தொழில்நுட்ப மாறுதல்கள் செய்யப்பட்டுச்சு. 2 தந்திகளுக்கு பதிலாக 3 தந்தி, இரும்பு பிரேம் ஆகியவை அறிமுகமாச்சு. நவீன பியானோ தந்திகள் எஃகினால் செய்யப்படுது. அவற்றின் விட்டங்கள் மிக துல்லியமாக சம அளவில் இருக்கணும்.
Question number 5. Which of the following countries does not have an airport? கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாடுகளில் எந்த நாட்டில் விமான நிலையம் இல்லை? A. மால்டா, B. டொமினிகா, C. சான் மரினோ, D. அண்டோரா. ஆன்சர் D. அண்டோரா. அண்டோரா நாடு பிரான்ஸ், ஸ்பெயின் நாடுகளுக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. விமான நிலையமே அமைக்க முடியாத அளவுக்கு இந்த நாட்டினுடைய அமைப்பு இருக்கு. சுற்றியும் உயரமான மலைகள், 3000 மீட்டர் உயரமான மலை குன்றுகள் இருக்கிறதுனால விமான நிலையமே அங்கே இல்லை. ஆகையால இந்த நாடு பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுடைய விமான சேவைகளையே நம்பி இருக்குது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.